பிரபாகரனை இந்த மண்ணில் ஈழ தமிழருக்காக போராடினார் என்ற ஒற்றை காரணத்துக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தலைவர்கள் பிரபாகரனை மதிக்கிறார்கள். அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் பிரபாகரனை இஸ்லாமியர்கள் தொட்டு கூட பார்க்கல. ஏன் தெரியுமா? காத்தான்குடியில 100க்கும் மேற்பட்ட மக்களை காத்தான்குடி பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல காத்தான்குடி பள்ளிவாசல்ல தோன்றிட்டு இருந்த மக்களுடைய முதுகுகள் பின்னா சுட்ட வந்தா பிரபாகரன் இஸ்லாமியர்களை கொல்லணும் என்கின்ற அந்த இன்டென்ஷன் இருந்திருந்தால், ஒரு நோக்கம் இருந்திருந்தால், சிங்களவர்கள் எத்தனை பேர்த்த கொண்டிருக்கலாம், கோயில்கள்ல கொண்டு போட்டிருக்கலாம், சிங்களவர்கள் பள்ளிக்கூடத்துல கொண்டு போட்டிருக்கலாம். அதெல்லாம் செய்யாத ஒரு தலைவன் எப்படி இஸ்லாமியர்களை கொல்லுவான்? அப்ப நம்ம பொது புத்தியில சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்போ நமக்கு தோணுது, இந்த இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் பிளவை ஏற்படுத்தணும். இஸ்லாமியர்கள் விடுதலை புலிகளோட சேர்ந்து நின்றாங்க அப்படின்னா தனி நாடு அடைஞ்சிருவாங்க. இன்னைக்கு எப்படி சீமானோட இஸ்லாமியர்கள் சேர்ந்தாங்கன்னா அரசியல் அதிகாரத்தை பிடிச்சிருவாங்கன்னு தமிழ்நாட்டுல சூழ்ச்சி நடக்குதோ, இதே சூழ்ச்சி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நடந்திருக்க கூடாது?